தமிழகத்துடைய தேர்தல் சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு? தேர்தல் தேதியை அறிவிக்கலையே. தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதான் அதனுடைய நிலைமை தெரியும். இருந்தாலும் தற்போது ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி அமைக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கிறோம். தேர்தலுக்கு நாங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டோம். ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட 181 தொகுதிக்கு மேலாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முடுக்கிவிட்டு விட்டோம். உங்களுடைய பயணத்தில் நானும் பங்கு பெற்றோம், அவங்களும் பங்கு பெற்றாங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே. மக்களுடைய வரவேற்பு எந்த மாதிரி இருந்தது? அஇஅதிமுக இப்ப என்டிஏல ஒரு பெரிய பார்ட்னரா திரும்பவும் ஆகியிருக்காங்க. அதையும் நீங்க தான் தலைமையேற்கிறதா சொல்றாங்க. அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? குழப்பம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நீங்களே நேரடியாக பார்த்துன்னு இங்கேயே சொல்லிக்கிட்டீங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சி பயணம் மிக சிறப்பாக எழுச்சியா இருந்தது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை மக்களுடைய முகத்திலிருந்து அவருடைய எழுச்சி பார்க்கப்படுகிறது. சார், ஒரு மாசம் முன்னாடி நீங்க சொன்னீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இப்போ நீங்க சொல்றீங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் கூட மென்ஷன் பண்ணாங்க இந்தியா டுடே சி வோட்டர் சர்வே. 2 டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். ஒன், that this is லோக்சபா எலெக்ஷன்ஸ். லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சுன்னா தமிழ்நாடுன்னு என்ன ரிசல்ட் இருக்கும்? செகண்ட்லி, சர்வே சாம்பிள் நம்பர் ரொம்ப சின்னது. ஆனா நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். This is the India Today C voter numbers. We'll just put it on our screens behind as well of what it looked like. Now, if you look at essentially the vote share and the seat share, we'll pull that out one after another so that we can see that. There you have it. 39 parliamentary seats. I'll again highlight that number. It says essentially that for the NDA it will be 1 for the India bloc. Apna Timuka Congress ku 38 irkum. Look at it also as the vote share now. Can we pull up the vote share as well? The next one. 33% for the NDA, 45% for India bloc. Difference irukku sir. அப்படினா இந்த நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா திமுகக்கு தான் அட்வான்டேஜ். அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் வாக்காளர் மாறுபட்ட தீர்ப்பு தான் கொடுத்திருக்காங்க.